என்ன சரவணா, ஆட்டோ புக் பண்ணிட்டியா? இப்போ சொல்ற? இன்னும் 3/4 மணி நேரம் தான்டா இருக்கு. நீ எப்போ புக் பண்ணி அது வந்து நான் எப்போ கிளம்புறது? நீ தான் முன்கூட்டியே சொல்லணும். நான் எதையும் சுயமா சிந்திச்சு முன்கூட்டியே நீயே செய்ய மாட்டியா? எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? பறந்தவன நானா அம்மான்னு கூப்பிட்டேன். நீ தானே உன்னை காட்டி அம்மா சொல்லு சொல்லி கொடுத்து கூப்பிட வச்ச. அப்புறம் அவரை காட்டி அப்பா சொல்லு சொல்லி கொடுத்து கூப்பிட வச்ச. அப்புறம் அதை செய்யாத இதை செய்யாத, அங்கே போகாத இங்கே போகாத, அவங்க கூட சேராத இவ கூட சேராத, அதை படிக்காத இதை படிக்காத, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி வீட்டிலேருந்து வெளியே கிளம்புனா எங்கடா போறேன்றது, வெளியே இருந்து எப்படா வீட்டுக்கு வருவான்னு கேட்கறது, இப்படி எல்லாத்தையும் கேட்டு கேட்டு என்னை சுயமா சிந்திக்க விடாமல் பண்ணது நீயும் அவரும் தானே. இப்போ வந்து சுயமா சிந்திக்கலன்னா நீ கல்யாணம் பண்ண பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து இன்னும் ஓட்டம் கட்டிட்டு அவ கேள்வி கேட்பா. அவட்டாச்சர் எப்படிலாம் இருக்கும் அந்தவனே. நீ தான் அவ்வளோ பிள்ளைய படிக்கணும். ஒரு ஆட்டோ புக் பண்ணி சொன்னதுக்கு எம்பிட்டு பேச்சு பேசிட்டு போறான். The next day. எங்கடா போன? காலையில போனவன் மதியம் சாப்பிட கூட வரல. எங்க போயிருந்த? எல்லாம் ஒரு நல்ல காரியமா தான் போயிருந்தேன். என்ன நல்ல காரியம்? பசிக்குது, முதல்ல சாப்பாடு போடு. போன டிவியை போடலாம்ல? கரண்ட் இல்லடா. வேறு ஃபேனையாவது போடலாம்ல? கரண்ட் இல்லைன்னா ஃபேன் மட்டும் எப்படிடா வரும்? மீன் குழம்பு இல்லையா? கொஞ்சம் தான் இருந்தது, உங்க அப்பா சாப்பிட்டாரா? கூட வண்டி முடிச்சா? சரி, எங்க போயிருக்காரு? வாக்கிங் போயிருக்காடா. வாக்கிங் போயிருக்காரா? வாக்கிங்லாம் போயிருக்க மாட்டாரு. உன்னை ஏமாத்திட்டு தெருமோனில் இருக்க கடையில் வடத்திங்க போயிருக்காரு. எங்கே போனேன்னு சொல்லவே இல்லை. ஒரு ஆம்லெட் ஒன்று போடுறது. போடுறேடா. எங்கே தானே போயிருந்த? ஆம்லெட் ரெடியா? வருதுடா. வேறுக்குது, வித்துடலாம்ல? என்ன நல்ல காரியமா போனேன்னு இன்னும் சொல்லவே இல்லை. அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மருமகம் தேவைப்படுதுல, அதை பார்க்க தான் போயிருந்தேன். பார்த்துட்டேன், பிடிச்சிக்கிட்ட செட் ஆகிடும். இதான் அந்த நல்ல காரியமா? விட்டு போன அரியசை முடிக்க துப்பு இல்லை, செஞ்சுட்டு இருந்த வேலையும் போச்சு. அதுக்குள்ள பொண்ணு பார்க்கலையில உங்க அப்பா அவர்கிட்ட சொல்றேன். உங்க அப்பா தாண்டா பண்றாரு, சொல்றேன். ஹலோ, வந்துட்டானாம்மா? வந்துட்டாங்க. எங்கே போயிருந்தானா? ஒரு நல்ல காரியமா தான் போயிருந்தானா. என்ன நல்ல காரியம் போயிருந்தானா? அது வேலை விஷயமா ஃப்ரெண்டை பார்த்து பேச போயிருந்தானா. ஏன்டா எப்போ பார்த்தாலும் வெட்டியை போன நோண்டிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? உன் கூட தானே சதீஷ்க்கும் வேலை போச்சு. 2 மாசத்துல வேலைக்கு போறானா உன் சித்தி சொன்னான். நீ ஏன் என் மானத்தை வாங்குற? வெளியே போய் ஒரு 4 பேரை பார்த்து பேசினா ஒரு ஐடியா கிடைக்கும்ல. சதீஷ் பைப்பில் எல்லா விஷயத்துலையும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு நம்மள மாட்டி விடுறாங்க. சரி, டீ ஒன்று போடு. டீயை குடிச்சிட்டு தான் போன நோண்டிட்டு இருக்க. சரி, அந்த கூலிங்ல இருந்து எடுத்து கொடுக்குறது. வெயில்லாம் போயிடுச்சு, மணி 5 ஆயிடுச்சு. நீ என்ன கூலிங் கிளாஸ்? நானே எடுத்து கிளம்புறேன். எங்கடா போகிற? இல்லைப்பா, அது வெளியே போகிறேன். அப்போ பார்த்தாலும் வெளியே சுற்று வேலை மாதிரி. வீட்டில் உட்காந்து ஏதாவது ஆன்லைனில் வேலை கிடைக்குமான்னு சர்ச்சை பண்ணி தரலாம்ல. மாடு வீட்டில் இருந்தாலும் திட்டுறாங்க, வெளியே போனாலும் திட்டுறாங்க. இவங்களால போடணுமா இல்லை நீக்காகவே போடணுமா? ஆண்டவா, ஏன்னா அவ்வளோ படியாக படிக்கணும்.